Alhamdulillah, Alhamdulillahi nahmadu wa nasta'inu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu ashhadu an la ilaha illallah wa la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த விதமான மார்க்க அறிவும் அரபி மொழி ஞானமும் இல்லாமல், ஆய்வு திறனும் இல்லாமல், இஸ்லாத்தை பற்றிய அடிப்படை அறிவும் இல்லாமல் மக்களுக்கு சட்டம் சொல்ல புறப்பட்ட இந்த கோமாளி முஸ்தபாவை பற்றி தான் நம்ம இங்க பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அவன் கடந்த வாரங்கள்ல அறிஞர் பிஜே மீது அபாண்ட குற்றச்சாட்டு மட்டும் வைத்திருக்கிறான். அது மட்டும் கிடையாது, இவன் நிறைய அவதூறுகளை அள்ளி கொட்டி இருக்கிறான். அப்ப இவன் தொடர்பான செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் கட்டாயம் நமக்கு இருக்கு. இவன் பேசின பேச்சுகளை எடுத்து பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பயான் பண்ணுவான். அந்த பயான் என்ற பேர்ல நிறைய உளறி கொட்டுவான், கொளருவான், ஒரு பைத்தியக்கார மாதிரி பெணாத்துவான தவிர வாதம் சொல்லி எடுத்து பார்த்தா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல தாங்காது. அந்த 1/2 மணி நேரமும் மனசாட்சி இல்லாம, நாக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல், வாய்க்கு வந்ததெல்லாம் பச்சை பையை பேசக்கூடிய ஒரு கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதி தான் இந்த முஸ்தபா என்பவன். இவனை பற்றி ஒரு 3 தலைப்பாக பிரித்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம். முதல்ல இவனுக்கு மொழி அறிவு இருக்கா? இந்த முஸ்தபா என்பவனுக்கு அரபி மொழி ஞானம் இருக்கா? அரபி மொழி அறிவு இருக்கிறதா என்பது ஒன்று. அடுத்ததாக அறிஞர் பிஜே மீது அவன் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறான். அந்த கூகுள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள், அந்த தீபாவளி யாரு கொண்டாடுனா அதை இவரா இட்டுக்கட்டி சொல்றார் என்ற ஒரு வகையான குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாம பிஜேக்கு அரபி தெரியாது என்ற ஒரு மகா பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறான். பிஜே மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அடுத்ததாக ஜும்மா தொடர்பான சட்ட திட்டங்கள் என்ன? இது 3 தலைப்பின் கீழே ஒரு கிளிப்பிங்காக உங்களுக்கு பிரித்து நீங்க விளங்குவதற்காக வேண்டி அவனை மாதிரி இப்படி மொத்தமா உளர மாட்டான். நம்ம நீங்க புரிந்து கொள்ளும் வகையில எளிமையான முறையில அவன் அவன் வாந்தி எடுத்த அந்த வாதத்துல இருந்து அதை நம்ம எடுத்து போட்டு நிரூபிப்போம். முதல்ல நம்ம இப்ப எடுத்துக்கொள்வது என்னன்னா, முஸ்தபா என்பவனுக்கு அரபி மொழி ஞானம் இருக்கிறதா? அரபி மொழி புலமை இருக்கிறதா? அரபி மொழி அவனுக்கு அரக்கத்து இல்லாமல் வாசிக்க தெரியுமா என்பதைத்தான் நம்ம ஒரு முதல் வாதமா எடுத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கிளிப்பிங்க கேளுங்க, அதுக்கு பிறகு நம்ம பதில் சொல்லுவோம். தெளிவாக அந்த சகோதரத்தை நீங்க எடுத்து சொல்லி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிதாயத்தா கொண்டே விட்டுரும். தமிழ் மொழிபெயர்ப்பை படிச்சுக்கிட்டு சட்டம் எடுக்க கூடாது. அப்ப ஆங்கில மொழிபெயர்ப்புல ஆஃப்டர்நூன் இருக்குது, அப்ப ஆங்கிலேயன் அப்படி மொழிபெயர்த்து எடுத்துக்கலாமா? அப்ப முதல்ல ஒரு சொல்லுக்கு மூலச்சொல்ல போய் என்னன்னு பாத்துடணும். அவங்க வழக்கம் என்ன, அது என்ன சரியான கருத்து இருக்குது, அதை எதை சொல்ல வருது அப்படிங்கறத பாத்துடணும். அப்ப நீங்க அந்த மூலச்சொல்ல போய் பாத்தீங்கன்னா, அந்த ஹதீஸினுடைய அரபி ஒரிஜினலில் அது காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் பிரிச்சு பார்க்கவில்லை. இப்ப கேட்டீங்களா? மூல சொல்லுல போய் பார்க்கணும்னு சொல்றான் இந்த முட்டாள். சரி, மூல சொல்லுல போய் பார்க்கறது சரிதான், நியாயமான ஒரு வார்த்தை தான். எந்த ஒரு அரபி சொல்லா இருந்தாலும் அதற்கு ஒரு ஆரம்ப வேர் சொல்லுன்னு ஒண்ணு இருக்கும், மூல சொல்லுன்னு இருக்கும். அதை வைத்துதான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் செய்வாங்க. இது ஒரு உண்மையான தகவலா இருந்தாலும் சொல்லக்கூடிய இவனுக்கு இந்த நாலேஜ் இருக்கிறதா? நத்தகத்தா என்ற வார்த்தைய இவன் போய் மூல சொல்லுல போய் அரபி டிக்ஷனரியில போய் படித்தானா அல்லது கூகுளை பார்த்து சொன்னானா? அப்ப சொல்லக்கூடியவருக்கு அந்த மொழி அறிவு இருக்கணுமா இல்லையா? அப்ப சொல்லக்கூடிய இவனுக்கு அறிவில்லை. இப்ப அந்த தகத்தா என்ற வார்த்தைய இவன் என்ன நியாயமா பார்த்தா இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த பாருங்க, லிசானுல் அரபுல இருக்கு, மோஜமுல் கபீர்ல இருக்கு, நிகாயால இருக்கு, இது போன்ற ஒரு மொழி சம்பந்தப்பட்ட புத்தகத்திலிருந்து, அந்த காலத்து மொழிபெயர்ப்பு மொழி புத்தகம் அது, அந்த அரபி மொழிக்கு என்னென்ன அர்த்தங்கள் என்று எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த டிக்ஷனரியில இருந்து எடுத்து காட்டி, இவன் தான் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறான்ல, போட்டு காட்டலாம்ல. அப்ப அதை எடுத்து போட்டு காட்டி இவன் விளக்க சொல்லி இருந்தா சரி, இவனுக்கு மொழி அறிவு இருக்கு போல இருக்கு, நம்ம விளங்கலாம். ஆனா இவன் என்ன செய்யறானா, இப்ப இருக்கக்கூடிய அந்த கூகுளை தட்டிக்கிட்டு அதுல அந்த மாடர்ன் அரபி படிச்சிருப்பானுங்களே, அதுக்கு ஒரு அர்த்தம் போட்டிருப்பானுங்களே, லேட்டஸ்ட் அர்த்தம், அதை எடுத்து காட்டி பாருங்க, மூலத்துல பாருங்க, மூலத்தை காட்டுண்டா முட்டா பையில. மூலத்துல காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க கூகுளை காட்டக்கூடாது. மூலத்துல காட்டுனா என்ன செய்யணும்? லிசானுல் அரபுல போய் காட்டு, மோஜமுல் கபீர்ல காட்டு, நிகாயால காட்டு, இன்னும் எத்தனையோ மொழி கித்தாபுகள் இருக்கிறது, அதுல இருந்து காட்டி இருந்தா பாக்குறவங்க புரிஞ்சிருப்பாங்க. சரி, ஐயாவுக்கு அரபி மொழி ஞானம்லாம் இருக்கு, கித்தாபுகள்லாம் வாசிக்கக்கூடிய அளவுக்கு மண்டையில மசாலா இருக்குன்னு புரியும். ஆனா மூல மொழியில பாக்கணும்னு சொல்லி இந்த முட்டாப்பா என்ன செய்யறான்னா கூகுளை கொண்டு போய் காட்டுறான். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் இவனுக்கு அரபி மொழி தெரியாது என்பது இது ஒரு சான்று. அடுத்த கிளிப்பிங்க பாருங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பு சரியா இருக்குது, ஆஃப்டர்நூன் நேப்னு வந்திருக்குது. ஆனா தமிழ்ல மொழிபெயர்த்தவர்கள் முற்பகல்னு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. மொழிபெயர்ப்பு பிழை. தமிழ்ல மொழிபெயர்ப்பவர்கள் அப்படியே துல்லியமா பண்ண முடியாது. சில குறைகள், மனித தவறுகள் வரத்தான் செய்யும். பகல்ங்கிற இடத்துல முற்பகல்னு போட்டிருக்கலாம், அது மனுஷ தவறு. அப்படி தவறான மொழிபெயர்ப்பை வச்சு சட்டம் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையே தவறா போயிருமே.
இந்த இரண்டாவது கிளிப் கேட்டீங்கன்னா இதுல அவர் தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, அரபுல இருந்து தமிழ்ல மொழியாக்கம் செய்தவர்கள் தவறாக மொழியாக்கம் செஞ்சுட்டாங்க, ஆங்கிலத்துல சரியா இருக்கு, அதாவது பகல்னு போடுறதுக்கு பதிலா முற்பகல்னு போட்டாங்க. தொடர்ந்து இவர் எதை நிரூபிக்கிட்டே வர்றாரு அப்படின்னா, தன்னை ஒரு அறிஞராக அரபு இலக்கணத்தில் கை தேர்ந்தவர் என்று நிரூபிக்க வர்றாரு. இவரு இதை செய்யக்கூடிய நேரத்துல யாருக்கு குற்றம் சொல்றாரு அப்படின்னா, ரஹ்மத் ட்ரஸ்ட்ல இருந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆளுங்கள் தான் அதை செஞ்சிருக்கிறாங்க. அரபு இலக்கணத்துல மிகப்பெரிய ஞானம் உள்ளவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. அதுல கூடுதலா சொல்றாரு, மனிதன்ற அடிப்படையில குற்றம் வந்திருக்கு. மனிதன்ற அடிப்படையில குற்றம் வந்திருந்தால் அதை நம்மளை ஏத்துக்கிறோம். எல்லாருக்கும் மனிதன்ற அடிப்படையில குற்றம் வரும். நம்ம ஒரு பேச்சு பேசும்போது சில வார்த்தைகளே சில நேரங்கள்ல தவறுதலாக விட முடியும். ஏன்னா அது மனிதன்ற அடிப்படையில குற்றமா வரும். ஆனா இவர் என்னன்னா இந்த பாயிண்ட எடுத்து வச்சு பேசணும்னு வந்திருக்கிறாரு. இதை குற்றம்னு நிரூபிக்கணும். எந்த இடத்திலாவது இதுக்கான சான்றுகளை சொன்னாரா? ஏற்கனவே சகோதரர் சொன்னார் இல்லையா, இலக்கண புத்தகங்களை குறிப்பிட்டு நான் இந்த அகராதியின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது குறிப்பிட்டு இருக்கிறாரா? எதுவுமே இல்ல. மாடர்ன் அரபிக் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மாடர்ன் அரபிக்ன்ற செயலை போய் பாருங்க, கூகுள்ல பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப 3வது கிளிப்ப பாருங்க. அதுக்கு முன்னாடி அங்க ரஹமத் அறக்கட்டளை எல்லாம் வந்து வேலை செய்யறவங்க எல்லாரும் 7 வருஷம் ஓதி பட்டா வாங்கின ஆலிம்கள். அதை மென்ஷன் பண்ணணும்ல. 7 வருஷம் ஓதி பட்டா வாங்கினவங்க, முறைப்படி ஓதுனவங்க, அவங்கள வைத்துதான் ரஹமத் அறக்கட்டளை வந்து மொழிபெயர்க்கிறாங்களே தவிர, ஒன்ன மாதிரி ரோட்ல போறவன் அரபி அலிபத்தை ஓத தெரியாதவங்க அங்க வந்து வாசல்ல கேட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து உனக்கு உன்ன மாதிரி ஆளுகளுக்கு அனுமதி கிடையாது. வேணா அங்க போய் நீ என்ன செய்யலாம், வார்டன் வேலை பார்க்கலாமே தவிர மொழிபெயர்க்கிற வேலை ஒண்ணு அங்க விடுவாங்களா? அப்போ வந்து அந்த மாதிரி வேலையில யார் கேட்பானா, ஆளுங்களை வைத்து பார்க்க வேண்டிய வேலை ஆளுங்கள் தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை குறை சொல்றாங்க. இவருக்கு அரபி மொழி ஞானம் இருக்கணும். முதல்ல இவருக்கு அரபி மொழி ஞானம் கிடையாது. இவரை காலி பெருங்காயம் டப்பா. அதனால நீங்க அடுத்த கிளிப்பிங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். காலையில் 10 மணிக்கு ஜும்மா தொழுகலாம் என்பதற்கு ஒரு ஆதாரம் இல்லை, ஒரு ஹதீஸ் கூட இல்லை. நீங்கள் எடுத்து காட்டியது தமிழ் மொழிபெயர்ப்பில் நடந்திருக்கிற சிறு சிறு பிழைகள். அது மனித தவறு. மொழிபெயர்ப்பாளர்கள் அதை வரக்கூடிய காலங்களில் திருத்திக் கொள்ள வேண்டும். இதுல வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்குறாரு, அடுத்தடுத்த கட்டங்கள்ல தவறுகளை திருத்திக்கங்க அப்படின்னு. அப்ப முதல்ல இவர் அது தவறுனே இன்னும் நிறுவல. நம்ம அதான் முதல்ல கேட்டோம், இதை முதல்ல ஒரு தவறுன்னு நிறுவனம். நிறுவன பிறகுதான் இதை இப்படி செய்யக்கூடாது, இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கிட்ட இருக்காங்கன்னா அது குறித்த முழு ஞானம் இருக்கிறவரா இருக்கணும். இது குறித்து அவருக்கு ஞானம் இல்லைங்கிறத அடுத்தடுத்த கிளிப்கள்ல இப்பவும் போடுறோம் பாருங்க. பிரிண்டட் டிஜிட்டல் ஸ்கிரீன்ல பார்த்து லேப்டாப்பை பார்த்து படிக்கும் போது ஏன் பிழை விடுறீங்க? அப்ப நானாவது எழுதி வச்ச பேப்பரை பார்த்து படிக்கிறேன், பேப்பர்ல பிழை வரும். எழுதும் போதே தப்பா எழுதியிருப்பேன், அதனால தப்பாவே படிச்சிருப்பேன். அதாவது அவர் வந்து பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறாராம். எழுதி வச்சிருந்ததுனால அவரால் வந்து பார்த்து படிக்கும் போது தப்பா படிச்சுட்டாராம். லேப்டாப்ல வச்சிருந்தா அதை நீங்க பார்த்து கரெக்டா படிக்க வேண்டியதானே அப்படின்னு இதுல வந்து 2-3 குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாரு. அண்ணன் மேல ஒரு சில பிஜே அண்ணன் மேல சில குற்றச்சாட்டுகளை தள்ளுறாரு. அவர் வந்து எழுதி வச்சு படிக்கிறேன், பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன். பொதுவா ஒரு பேச்சாளரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் சின்ன சின்னதா ஹிண்ட் எழுதுவாங்க. ஏன்னா ஒரு ஹதீஸை சொல்ல போறாங்க அப்படின்னா அந்த சகாபாவுடைய பேர் எழுதி வச்சுக்குவாங்க, அந்த ஹதீஸ் ஞாபகம் வரணுன்றதுக்காக. அவர் எழுதும் போது தவறா எழுதியிருந்தா கூட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு எழுதுறதுக்கு பதிலாக வேற ஒரு சகாபி பேர் எழுதிட்டு அபூபக்கர்னு எழுதிட்டாருன்னு வைங்க. செய்தியை சொல்லும் போது இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுல படிச்சோம், மாத்தி எழுதிட்டோமேன்னு சொல்லி சொல்லும் போதே அவர் திருத்திக்கிடுவாரு. ஒரு அறிவு உள்ளவர், ஒரு செய்தியை நல்லா சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, எழுதும் போது ஏதாவது தவறுதலா எழுதக்கூடும். ஆனா சொல்லும் பொழுது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல டக்குன்னு வந்துடும், ஆஹா இது தப்பா எழுதியிருக்கிறோம், இதை வந்து நம்ம பேசக்கூடாது இந்த இடத்துல. அந்த அளவுக்கு கூட அறிவில்லாத ஒரு மனுஷனா இருக்கிறது அவரே வெளிப்படுத்துறாரு. ஏன் நான் என்ன கேக்குறேன், அவருக்கு வந்து இப்போ அந்த பேப்பர் எழுதிட்டு வருது, அவருக்கு தப்பு என்னால பார்த்து படிக்க முடியல, ஒரு சிலேட்ல எழுதிட்டு வா, இல்ல ஒரு போர்ட்ல எழுதி போட்டு எழுது, இல்ல கண்ணு தெரியலன்னா கண்ணாடி புட்டி கண்ணாடி போட்டு எழுது. ஓ மேல பிள்ளைய வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறான் பாருங்களேன். இவர் வந்து அரபி அரக்கத்து இல்லாம எழுதுவாராம். எப்படி பச்சை பை சொல்றான் பாருங்க. இவனுக்கு வாசிக்கவே தெரியாது, வாசிக்க தெரியாது, தனக்கு சாதகமா மாத்திரானா இவன் எவ்வளவு பெரிய மோசடிக்காரனா இருப்பா பாருங்க. துண்டு சீட்டை எழுதிட்டு வந்தாரா சின்ன சின்னதா, ஏன் சின்ன சின்னதா எழுதுற நாங்க கேட்கிறோம். மொழி அறிவு உள்ளவன் தப்பா வந்து எழுதுனா கூட கரெக்டா படிப்பான். ஒரு ஆலிம் இருக்கிறாருன்னா அவர் சின்ன சின்னதா எழுதிட்டு வந்தாலும் அவருக்கு அந்த இல்மு இருக்கனால கரெக்டா படிப்பாரு. நீ நான் மத்தவங்க பார்த்தா படிக்கிற, இப்ப நான் எழுதி கொடுக்குறேன் உனக்கு, நீ படிப்பான்னா நீ தப்பா படிக்கலாம். ஏன்னா உனக்கு வந்து நான் எழுதுன கையெழுத்து உனக்கு புரியாது, இது நீ தான்டா எழுதுன, நீ எழுதுன உனக்கு படிக்க வரலன்னா உனக்கு படிக்க தெரியாதுன்றத ஒத்துக்க. சின்ன ஆ போட்டாலும் படிக்க தெரியாது, அதுக்கு பெரிய ஒரு ஆ எழுதினாலும் படிக்க தெரியாது, அதுக்கு பெருசா எழுதினாலும் படிக்க தெரியாது. ஏன்னா உனக்கு படிக்க தெரியாது என்பதை நீ மறைப்பதற்காக வேண்டி எப்படி எப்படிலாம் பில்டப் கொடுக்குறான் பாருங்க. ஒன்னும் சரக்கு கிடையாது, சரக்கு இல்லாம வண்டியை ஓட்டுறதுக்கு இப்படி எல்லாம் சீன் போடுறான், படித்தவர்கள் மீது பழி போடுறான். அடுத்த கிளிப்பிங்க பாருங்க. இப்ப அண்ணன் நபின்னா அலிஃபு நூனு போட்டு அப்படிதான் இருக்கும். கால ரசூலுல்லாஹ்னா சின்ன ஷார்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும்.
அப்ப நான் வந்து எனக்கு எப்படி விளங்குமோ அது மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட் எடுத்துட்டு வரேன். என் நினைவுல உள்ள அந்த வசனம், குரான், ஹதீஸ்கள் அதை வச்சு டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கும்போது இதை நீங்க கேள்வி பண்றீங்க. இப்ப இந்த வீடியோ கேட்டீங்க இல்லையா, இதுல வந்து இந்த அலிஃப் நூன்னு போட்டிருப்பேன். அதாவது சின்ன சின்ன ஃபார்மேட், நம்ம ஏற்கனவே ஒரு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்ல குறுகி இதுலதான் எழுதிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ இது. ஏன்னா இதுல வந்து அவரு நம்ம சொன்ன வாதத்தை அவர் வந்து மெய்ப்பிக்கிறாரு. அதாவது எப்படின்னா சின்ன சின்னதா ஷார்ட்டா எழுதிட்டு வருவோன்னு. இப்ப இவர் வந்து ஆலிம்கள் வந்து எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு வீடியோ இப்ப போடுறேன், இதை கேளுங்க. குழப்பங்கள் உண்டாகிடும் சகோதரர்களே. எந்த ஒரு ஹதீஸ்ல நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு சட்டத்தை எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க ஆய்வு பண்றீங்கன்னா ஒன்றுக்கு பல முறை, ஒன்றுக்கு பல மொழிபெயர்ப்புகளை பாருங்க. உங்களுக்கு அரபி தெரியாவிட்டால், இல்ல உங்களுக்கு அரபு தெரிந்த தாயிக்கள், இமாம்கள், ஆலிம்கள் இடத்துல கேட்டு ஒரு விஷயத்தை நீங்க அப்படி சிந்திச்சு முடிவெடுங்க. எடுத்தோம் கௌத்தம் நீங்க முடிவெடுத்து பிதகத்துகளை உண்டாக்கிடக்கூடாது. கேட்டீங்களா? இதுல என்ன சொல்றாருன்னா, குழப்பங்கள் உண்டாயிரும் சகோதரர்களே. எதுக்காக குழப்பம் உண்டாயிருமா? அந்த செய்தியை வந்து தெரியாம மொழியாக்கத்துல இருந்து சட்டம் எடுத்தோம்னா குழப்பங்கள் உண்டாயிடும். சரி, குழப்பம் உண்டாயிருந்தா இல்லன்னு மறுக்கல. அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, நல்லா தெரிந்த ஆலிம்கள் இடத்துல செய்தியை கேளுங்க அப்படிங்கிறாரு. இவர் எந்த ஆலிம்கிட்ட கேட்டு வந்தாருன்னு தெரியல. ஏன்னா அரபு படிக்கிறதுலயே வந்து எவ்வளவு விஷயம் பண்றாருன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா வரக்கூடிய விஷயங்கள்ல பார்ப்போம். இப்ப இவர் என்ன செய்யறாரு, ஆலிம்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. இவர் தான் ஆலிம்கள் செய்த மொழிபெயர்ப்பதான் குற்றமே சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப இவர் நம்ம என்னன்னு சொல்றதுன்னு, இப்ப இவருடைய நிலை எப்படி இருக்கு? இப்ப அடுத்த செய்திகளை பாருங்க. பார்த்து நானாவது ஹேண்ட் ரிட்டன்ல நான் எழுதிக்கிட்டு வரது இப்படி எழுதிட்டு வரேன். பேப்பர்ல, துண்டு பேப்பர்ல நான் என் ஹேண்ட் ரிட்டன்ல எழுதிட்டு வந்து அதை பார்த்து தான் பேப்பர் பார்த்து படிச்சுட்டு இருக்கிற ஆளு. அதுல சேரு சபரு, அந்த அகர இகர குறியீடுகள்லாம் அதுல இருக்காது. அதுல சேரு சபரு, அந்த அகர இகர குறியீடுகள்லாம் அதுல இருக்காது. அதுல சேரு சபரு, அந்த அகர இகர குறியீடுகள்லாம் அதுல இருக்காது. கேட்டீங்களா? அவரு எழுதிட்டு வர்றதுல வந்து சேரு சபரு, அகர இகர குறியீடுகள்லாம் இருக்காது. அவரே தெளிவா சொல்றாரு இல்லையா? இப்ப நம்ம சகோதரர் முன்னாடியே வாதம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இவருக்கு பார்த்து படிக்கவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலையில தான் இப்ப நம்மளும் ஸ்டாண்ட்ல வரோம். சரி, இப்ப இவர் வந்து படிக்க தெரியுங்கிறதுக்கு இத்தனை விஷயங்களை சொல்றாரு இல்லையா? இப்ப இதை வந்து அவர் வந்து மெய்ப்பிச்சு காட்டணும். அவருக்கு நேரடியாகவே நம்ம ஒரு அழைப்பு விடுறோம். என்ன மாதிரி? அவரு சேரு சபர் இல்லாம முழுசா ஒரு பத்தி, பேரான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொன்னா பத்தி, இங்கிலீஷ்ல சொன்னா பேராகிராஃப். புரியுது இல்லையா உங்களுக்கு? அந்த பேராகிராஃப், ஒரு முழு அரபு பேராகிராஃப இவர் சேரு சபர் இல்லாம படிச்சு காட்டணும். நமக்கு முன்னிலையில இதை செய்யணும். நான் இப்ப நம்ம விவாத அழைப்பு மாதிரி இப்ப வாட்சி காட்ட சொல்லி அழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா, என்னால இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வர முடியாது, கொரோனா டைம் அப்படி இப்படின்னு 1008 கதை சொல்றதுக்கு வழி இருக்கு. இப்ப கூகுள் ஆலிம்சாக்கு கூகுள்ல இருக்கிற ஆப் தெரியாம போயிருக்காது. இப்ப கூகுள் ஆலிம்சா என்ன செய்யணும்னா கூகுள் டியோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எல்லாரும் வீடியோ கால்ல வருவோம். நம்ம அவருக்கு இங்க ஒரு பத்தி காட்டுறோம், ஒரு போர்ட்லயோ ஒரு ஸ்கிரீன்லயோ அவருக்கு சேல் சபர் இல்லாம ஒரு பேராகிராஃப காட்டுறோம். அவரு அந்த செய்திய அப்படியே படிச்சு சொல்லணும். ஏன்னா அவர் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, நாங்க 2 பேர் இருக்கோம் இல்லையா, இப்ப NTFல இருந்து விலகி முழுக்க முழுக்க பீஸ் டிவிக்கு ஆதரவா சௌதரி பிஜேக்கு எதிராக நாங்களே பேச ரெடியா இருக்கோம். பிஜேக்கு எதிராகவே பதிப்படுறோம். அதாவது அவர் வந்து ஒரு பேப்பரை கொடுத்துருவோம் கையில, முஸ்தபா கையில பேப்பரை கொடுத்துருவோம். அவர் சொல்ற மாதிரி அந்த டெக்னாலஜி அடிப்படையில் இங்க இருந்துட்டு அந்த ஸ்கிரீன்ல எல்லாம் அந்த சொல்றாருல, அந்த டெக்னாலஜி அடிப்படையில நாங்க ஒரு பேப்பரை கொடுப்போம், வாசிப்பான்னுவோம். அதை அவர் கரெக்டா அரக்கத்தான் போட்டிருக்காது. அது அரக்கத்தில் அரபன்னு சொன்னால் அரபில மேல 10 கசர்லாம் போட்டிருக்காரு. அந்த மாதிரி எல்லாமே அந்த அரபில வந்து அரக்கத்து எல்லாமே எழுதியிருக்கும். தலைவர் அப்படியே பார்த்து பார்த்து அர்த்தம் வச்சுட்டாருன்னா, தலைவர் பெரிய அரபி பண்டிதர் தான், அரபி கரைத்து குடித்த நாணி தான் சொல்லி நாங்க என்ன செஞ்சிருவோம், NTF தலைமொழிட்டு தலைவர் பின்னாடி வந்துருவோம், அதாவது முஸ்தபா பின்னாடி வந்துருவோம். அப்படி வாசிக்க தெரியல, முஸ்தபா வாசிக்க தெரியல, இதோட பீஸ் டிவியை மூட்டி இழுத்து மூடிட்டு அரபிக்கு கார் ஓட்டுற வேலையாச்சும் பாப்பானா? அப்ப இது ஒரு சவால். அவன் இந்த சவாலை சந்திக்க தயாரா? தன்னை அரபி மொழி ஞானம் உள்ளவன் என்று மார்தட்டக்கூடிய, தம்பட்டம் அடிக்கக்கூடிய, சுய கௌரவ பட்டம் சூட்டக்கூடிய முஸ்தபா என்ற இந்த முட்டாள் அரபியை பார்த்து, அதாவது ஹரக்கத் இல்லாத பேப்பரை பார்த்து அரபி வாசகத்தை வாசிக்க தயாரா? இது ஒரு சவாலாக விடுகிறோம். இந்த சவாலை அவன் ஏற்பானா என்று பொதுமக்களை நீங்களே பாருங்க. ஏற்க மறுத்து விட்டால் இவனுக்கு அரபி ஞானமும் கிடையாது, இஸ்லாத்தை சொல்ல தகுதி இல்லை என்பதை மக்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இவன் ஒரு அறவைக்காடு, இவனுக்கு அரபி ஞானம் இல்லை. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை, அப்போது ஒரு சவாலாக நம்ம விடுத்திருக்கிறோம். ஏன்னா வந்து தன்னை ஒரு ஆலை மாதிரி தானே வெளியில பேருக்கு பின்னாடி முஸ்தபா ரஹ்மானி, ரஹ்மான் என்பது ஒரு மதரசாவுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம், அந்த மாதிரி பேரெல்லாம் பின்னாடி பில்டப்பா போட்டு என்ன செய்யறான்னா ஆலிம் வேஷம் போடக்கூடிய இவனுக்கு இது ஒரு பகிரங்க சவாலு.
இவன் இந்த சவாலை ஏற்பதற்காக நம்ம காத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இவன் உண்மையாளராக இருந்தால், அரபி மொழி ஞானம் உள்ளவனாக இருந்தால், மார்க்கத்தை சொல்ல புறப்பட்டு வந்துட்டேன், பீஜை இட்டு கட்டுறாரு, மொழிபெயர்ப்ப தப்பா மொழிபெயர்க்கிறாரு, மக்களை வழிகெடுக்கிறான்னு சொல்லி இவன் என்ன செய்யறான், இந்த யூடியூப்ல உளறான்ல, உண்மை உள்ளவனாக இருந்தால், இவனுக்கு மார்க்க அறிவு இருந்தால் இந்த விவாதத்தை ஏற்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அதுக்காண்டி நம்ம காத்திருக்கிறோம் என்பதை ஒரு பதிவாக இந்த இடத்துல நாம் என்ன செய்யறோம், வசித்து செய்து கொள்கிறோம். அதான் சொன்னோம் இல்லையா, டெக்னாலஜி ஸ்கிரீன்ல வந்து ஒரு காட்டுறோம்னு, ஹேண்ட் ரிட்டன் இல்லாம அரபிக் ஃபாண்ட், அதாவது டைப்பிங் ஃபாண்ட், நல்ல போல்டு லெட்டர்ல இவர் என்ன சைஸ் கேட்டாலும் சரி 72 சைஸ்ல கூட வச்சு காட்டிடுவோம். ஆனா அவரு அதை வாட்சி காட்டினா மட்டும் போதும். நல்ல கொட்டெழுத்துல, நல்ல பெருசா இருக்கும், கொட்டெழுத்துல போல்டா படாக்காய் மாதிரி பெருசா இருக்கும் அந்த பேப்பர்ல. அதுக்கேற்ற ஸ்கிரீன்ல தானே போட போறாரு. அப்படியாச்சும் பார்த்துட்டு என்ன செய்ய, அம்மா அப்பான்ற மாதிரி அரபில என்னென்ன எழுதியிருக்கோ அதை பூரா என்ன செய்ய, அழகா பார்த்துப்படி. உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. லட்டு மாதிரி மேட்ரு என்ன முஸ்தபண்ண மேட்ரு விட்டுறாதீங்க. லட்டு மாதிரி மேட்ரு நீங்கள வச்சு செய்யுங்க, உங்க பாஷையில எங்களை வச்சு செய்யுங்க. உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவால். இன்ஷா அல்லாஹ் ஏத்துக்குவீங்க நம்புறோம். வாகர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.